வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தயை கிடைக்கும். ரூத் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய கண்களில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தயை கிடைக்க வேண்டும். ரூத் போவாசின் கண்களில் தயை கிடைக்க வேண்டினாள். கர்த்தர் அனுகிரகம் செய்தார். ரூத் தற்செயலாய் போவாசின் வயல்வெளியில் கதிர் பொறுக்கி கொண்டு வர போனாள். அங்கே போவாஸ் அவளுக்கு பச்சமாய் பேசினான். அவள் திருப்தி அடைந்தாள், நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள். தேவன் தீர்மானித்தபடி அவளுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ சந்ததியை பெறும்படி கிருபை செய்தார். ஆம், இன்றைக்கு உங்களுக்கும் தேவ தயை கிடைக்கும். ரூத்தை போல நீங்களும் மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.